ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி: பாதியாக குறைந்தது பேசஞ்சர் ரயில் கட்டணம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். கொரோனா நோய் தொற்று காலத்தில் பாசஞ்சர் ரயில்கள் படிப்படியாக குறைக்கப்பட்டு எக்ஸ்பிரஸ் மற்றும் அதிவேக ரயில்களாக மாற்றப்பட்டன. அதைத் தொடர்ந்து குறைந்தபட்ச ரயில் கட்டணம் 10 ரூபாய் முதல் 30 ரூபாயாக, அதாவது எக்ஸ்பிரஸ் ரயில் கட்டணத்துக்கு இணையாக அதிகரித்தது. இதனால் பயணிகள் 2 மடங்கு கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை இருந்தது. இந்த கட்டணத்தை குறைக்கும்படி பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை வந்ததை தொடர்ந்து நேற்று ரயில்வே வாரிய ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ரயில் கட்டணத்தை மறுசீரமைக்க முடிவு செய்யப்பட்டு புதிய கட்டண விகிதம் இன்று அதிகாலை முதலே அமலுக்கு வந்தது. இதன்படி 2ஆம் வகுப்பு பாசஞ்சர் கட்டணம் பாதியாக, அதாவது 50% குறைக்கப்பட்டது. மாநகர மின்சார ரயில்களுக்கும் இந்த கட்டணம் குறைப்பு பொருந்தும் என்பதால் சிறு வணிகர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த கட்டண குறைப்பு நிதி சுமையிலிருந்து நிவாரணம் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கொரோனாவுக்கு முன்பு நாடு முழுவதும் பாசஞ்சர் ரயில்களாக ஓடி பின்னர் எக்ஸ்பிரஸ், ஸ்பெஷல் ரயில்கள் என மாற்றப்பட்ட அனைத்து ரயில்களுக்கும் இந்த கட்டண குறைப்பு பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறைந்தபட்ச 2ஆம் வகுப்பு ரயில் கட்டணம் 30 ரூபாயிலிருந்து தற்போது 10 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று சென்னை சென்ட்ரலில் இருந்து திருப்பதி வரை 35 ரூபாய் மட்டுமே கட்டணமாக வசூலிக்கப்பட்டது. மேலும் கொரோனா காலத்தில் சாதாரண ரயில்களில் விரைவு ரயிலுக்கான கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 2 மடங்கு கட்டணம் குறைந்துள்ளது. அதன்படி சென்னையிலிருந்து காட்பாடிக்கான கட்டணம் 60 ரூபாயிலிருந்து 30 ரூபாயாகவும், திருவாரூரில் இருந்து நீடாமங்கலத்திற்கு 30 ரூபாயிலிருந்து 10 ரூபாயாகவும், சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு 80 ரூபாயிலிருந்து 45 ரூபாயாகவும் கட்டணம் குறைந்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.